நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இரக்கமும் பேரன்பும் உடையவர், பொறுமையும் பேரிரக்கத்தையும் கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் இனியவராக இருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். அவருடைய உதவியால் நாம் பல்வேறு விதமான கொடைகளை, பல்வேறு விதமான அருளை, பல்வேறு விதமான ஆற்றலை நாம் இவ்வுலகத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். அந்த ஒளியாம் இறைவனிடத்திற்கு எதிராக நாம் பல்வேறு விதமான குற்றங்களையும் குறைகளையும் செய்தவர்களாக நிற்கிறோம். அதற்காக மன்னிப்பை வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஓடி வந்து அரவணைத்து மன்னிக்கும் தந்தையாக இருந்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். நாம் சில தவறுகளுக்காக, குற்றங்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளர்களாக இருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியாம் உம்மிடமே எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்துவிட்டார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 15 முடிய மற்றும் 18 தொடங்கி 20 முடிய. ஆண்டவரின் உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும். அவர்கள் கார்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிலியாத்திலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் கடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகராக இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையார். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பெறலாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையையும் காட்டியுள்ளீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 103. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயத்தம் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடுபயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்களால் தம் வயிறை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுக்கு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நான் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடலை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வளவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடைத்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதவராய் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உனக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட வந்த இந்த உம் மகனை திரும்பி வந்தவுடன் இவனுக்காக கொழுத்த கன்றை அடிக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீர் எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அன்பு நம்மை முழுமையாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் நம்மை எல்லா நிலைகளிலும் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் சிறிய காரியங்களில் அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய வாசகங்கள் நம்மிடத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று நற்செய்தி வாசகத்திலே யூதாரி மகனினுடைய புகழ்பெற்ற உவமையை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த உவமையை பல முறை நாம் வாசித்து தியானித்திருப்போம்.
மறைக்கல்விகளில் நாம் நடித்திருப்போம், அல்லது பல்வேறு விதமான காரியங்களோடு இந்த உவமையை நாம் சிந்தித்திருப்போம். உண்மையை சொல்லப்போனால் என்னை பொறுத்தவரை இது மகனை பற்றிய ஒரு உவமையாக கருதுவதை விட ஒரு ஊதாரி தந்தையினுடைய உவமையாக நான் பார்க்கிறேன். காரணம், ஒரு அன்பான ஊதாரித்தனமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தந்தையாக, ஊதாரித்தனமான மன்னிப்பை வழங்கக்கூடிய ஒரு தந்தையாக இந்த நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார், மகன் எப்போது வருவான் என்கின்ற அவனுடைய வருகைக்காக தந்தை காத்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். பொறுமையோடும் ஆவலோடும் காத்திருக்கக்கூடிய அந்த தந்தைக்கு மகன் வருகிற போது அவனை ஓடி சென்று அரவணைக்கக்கூடிய ஒரு தந்தையாக இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பாலஸ்தீன கலாச்சாரத்தை நாம் பார்க்கிற போது தந்தை எப்போதுமே அமர்ந்திருக்கக்கூடியவராக இருப்பார். பெரியவர்கள் அமர்ந்திருப்பார்கள், மகன் அல்லது சிறியவர்கள் தந்தையிடத்திலே சென்று ஆசீர்வாதம் பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றும் கூட, இன்றைய கலாச்சாரத்தில் கூட பெரியவர்கள் எழுந்து சிறியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்ததில்லை. மாறாக பெரியவர்களுக்கு சிறியவர்கள் தான் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாலஸ்தீன கலாச்சாரத்திலும் இருக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி இந்த தந்தையானவர் எழுந்து சிறியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார் என்றால் அது ஒரு அவமரியாதைக்குரியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தபோதும் கூட தந்தை எழுந்து மகனை நோக்கி சென்று அரவணைத்து அவனுக்கு அன்பு காட்டி இரக்கம் கொண்டு மன்னிப்பை கொடுத்து அனைத்தையும் கொடுக்கக்கூடியவராக, வெளிக்கொணரக்கூடியவராக வெளிப்படுத்தக்கூடிய இந்த நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கின்ற போது தந்தையினுடைய உண்மையான அன்பை, ஒரு மிகப்பெரிய தாராள அன்பை, உதாரித்தனமான ஒரு அன்பை, மன்னிப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. தவக்காலத்திலே தந்தையிடம் நாம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை தான், அல்லது ஒரு காரியத்தை தான் நவகாலம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நவகாலத்தில் இன்னும் ஆழமாக இந்த நற்செய்தி பகுதியை நாம் சிந்திப்பதற்கு நமக்கு உதவியாக இருப்பது இன்றைய முதல் வாசகம். இறைவாக்கினர் மீகா இன்றைய முதல் வாசகத்திலே அழகான ஒரு ஜெபத்தோடு தன்னுடைய முதல் வாசகத்தை தொடங்குகிறார். மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும், உம்முடைய கோலினால் மெய்த்தருளும். கடவுளை ஒரு மெய் காப்பாளராக, மெய்ப்பவராக காட்டக்கூடியவராக இருக்கிறார். வழிநடத்துபவராக, பாதுகாக்கக்கூடியவராக, திருத்துபவராக, வழிநடத்துபவராக மீகா நினைவூட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மெய் காப்பாளராக, ஒரு காப்பாளராக இருந்து இரக்கத்தை மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் உண்மையற்றவர்களாக, நாம் பாவிகளாக இருக்கிற போதும் கூட கடவுள் உண்மை உள்ளவராக, இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இன்றைய நற்செய்தி பகுதிகளில் முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறார். நம்மை தேடி வந்து நம்மை மீட்கக்கூடியவராக, நம்முடைய பாவங்களை ஆழ்கடலில் தள்ளக்கூடிய நிலைக்கு நம்மை உயர்த்தக்கூடியவராக, நம்மை மீட்டெடுக்கக்கூடியவராக இறைவன் நமக்கு இருக்கிறார் என்பதை மீகா இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக சுட்டி காட்டுகிறார். இது தொடர்ச்சியாக தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசுவை கடவுள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்மை அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை உவமையின் வழியாக, 3 கதாபாத்திரத்தின் வழியாக நமக்கு விளக்குகிறார். இந்த இளைய மகன் கீழ்ப்படியாமையிலிருந்து மீண்டும் கடவுளிடத்திலே திரும்பி வரக்கூடிய ஒரு நிகழ்வை இளைய மகனுக்கும், மூத்த மகன் வெளிப்புற தோற்றத்திலே தந்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தபோதும் கூட உள்மன கடினத்தன்மை கொண்டவராக, இன்வேர்ட் ஹார்ட்னஸ் என்று சொல்வார்கள், உள்மன கடினத்தன்மை கொண்டவராகவும் தந்தையை உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இந்த லூக்கா நற்செய்தியாளர் இந்த அதிகாரம் 15 நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இளைய மகன் எல்லா விதமான சொத்துக்களையும் பெற்றுக்கொண்டு வெளியேறக்கூடியவனாக இருக்கிறான். உறவை முறித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை,
உறவை முறித்து கொள்கிறான். தந்தைக்கும் மகனுக்குமான பாலஸ்தீன கலாச்சாரத்திலே சொத்து என்பது உறவை முறித்து கொள்வதற்கான ஒரு பகுதியாக இருக்கிறது. எப்போது தந்தையிடத்திலிருந்து எல்லா சொத்துக்களையும் பெற்றுக்கொள்கிறானோ அப்போது இருந்து அவனுக்கும் தந்தைக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை, உறவை முறித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் எல்லாவற்றையும் வீணாக்குகிறான். அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை நற்செய்தி அழகாக சுட்டி காட்டுகிறது. அறிவு தெளிந்தவராய் அவர் தந்தையிடம் மீண்டும் வரக்கூடியவராக இருக்கிறார். தந்தை கண்டிக்கவில்லை, மாறாக அவர் ஓடக்கூடியவராக இருக்கிறார். மகனை நோக்கி ஓடி அரவணைத்து, மனம் திரும்பியவரை நோக்கி அவர் ஓடி அரவணைத்து தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் மீண்டும் கொடுக்கக்கூடியவராக, தன்னிடம் இருப்பதை மீண்டும் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் மூத்த மகன் வெளிப்புறத்திலே தந்தையே நான் உமக்கு ஒரு அடிமை போல இருந்து செயல்பட்டேன். அவருடைய மனநிலை உள் மன கடினத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய தந்தைக்கு ஒரு அடிமையை போல் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மூத்த மகனாக அங்கு குறிப்பிடப்படவில்லை. அடிமையை போல் நான் உமக்கு இருந்தேன், ஆனால் நீ எனக்கு எதையும் செய்யவில்லை. வெளிப்புற தோற்றத்திலே கீழ்ப்படிபவராக மூத்த மகனின் நற்செய்தியை சுட்டி காட்டினாலும் வெளிப்புறத்திலே உள்புறத்திலே உள்மன கடினத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எல்லா விதமான அழுக்குகளையும் உள்ளே வைத்து கொண்டு வெளிப்புறத்தில் தந்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவராக ஒரு நிலையை மூத்த மகனுக்கு நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தந்தை உண்மையான அன்பை, என்னிடம் இருப்பது எல்லாம் உம்முடையதே என்று சொல்லி மூத்த மகனுக்கும் தன்னுடைய அன்பை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தந்தையாக இந்த நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த தந்தையினுடைய உண்மையான அன்புக்கு கீழ்ப்படிதல் என்பது 3 காரியங்களில் நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒன்று, கடவுளுடைய ஞானத்தை நம்புவது. நாம் கடவுளுடைய அன்புக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருக்கிறோம் என்றால் கடவுளுடைய ஞானத்தை நம்பக்கூடியவர்களாக. இளைய மகன் தந்தையிடம் இருந்து தொலைவில் செல்கிறான். பணம் கையில் இருக்கிற போது சுதந்திர மகிழ்ச்சி என்று நினைத்தவன் சொந்தமாக சிந்தித்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு எடுத்து செல்கிற போது அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சுதந்திரத்தோடு வாழ்கிறோம் என்கின்ற ஒரு மனநிலையில் தந்தையை விட்டு பிரியக்கூடியவனாக இருந்தான். ஆனால் எப்போது அவனிடத்திலே நம்பிக்கை இழக்கக்கூடியதாக இருக்கிறது, அவன் துன்பத்தில் இருக்கிற போது, அவன் தன்னுடைய ஞானத்தை நம்பிய போது அவன் நம்பிக்கை இழக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் கடவுளுடைய ஞானத்தை அவன் பெற்றபோது, அறிவு தெளிந்தவனாய் அவன் மாறிய போது, துன்பத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. தந்தையே, உம்முடைய இல்லத்திலே நான் ஒரு பணியாளரை போல இருப்பதற்கு எனக்கு அனுமதியும் என்று சொல்லிதான் கேட்பேன் என்று தந்தையிடத்தில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் தந்தையினுடைய ஞானத்தை பெறுவது, கடவுளுடைய ஞானத்தை பெறுவது. தந்தையினுடைய வீடு கட்டுப்பாடு அல்ல, மாறாக பாதுகாப்பு என்பதை அவன் உணரக்கூடியவனாக இருக்கிறான். என்று பல நேரங்களிலே வெளிநாடுகளிலே பிள்ளைகள் 18 வயதிற்கு மேலே தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் காரணம் கட்டுப்பாடு. குடும்பத்தில் இருக்கிற போது என்னை இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்லி நம்மை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பிள்ளைகள் பல நேரங்களிலே குற்றப்படுத்தக்கூடியவர்களாக, தன்னுடைய பெற்றோர்களை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற போது நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. தந்தையினுடைய வீடு என்பது கட்டுப்பாடு அல்ல, ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் கடவுளுடைய ஞானத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அறிவு தெளிந்தவர்களாக கடவுளுடைய ஞானத்தை எப்படி பெற வேண்டும்? இரண்டாவதாக நமக்கு சொல்லப்படக்கூடியது கடவுளுடைய வார்த்தையை கேட்பது. இந்த நற்செய்தி அழகாக குறிப்பிடுகிறது, அவன் தனக்குள் வந்தான். he came to himself. அழகாக இங்கிலீஷ் வார்த்தை உண்டு, ஆங்கிலத்தில் he came to himself. அவன் நினைவு குறுகிய தந்தையினுடைய இல்லத்திலிருந்து வெளியே சென்ற பிறகு அவன் தனக்குள் தன்னை ஆழமாக சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். காரணம், அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கக்கூடியவனாக இருக்கிறான். கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கக்கூடியவனாக இருக்கிற போது நாம் நம்மை சரி செய்ய உண்மையை நம்முடைய உள்ளத்திலே அனுமதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் கடவுளுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கிறோம், ஆனால் அதை எப்படி செயல்படுத்துவது என்பது பல நேரங்களில் நமக்கு தோன்றுவது இல்லை. அதுதான் இந்த நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. கடவுளுடைய வார்த்தையை கேட்பது, அதை எப்படி நம்முடைய உள்ளத்திலே உள்ளார்ந்த சிந்தனைகளுக்குள் மாற்றுவது. இவன் தந்தையோடு இருந்தபோது தந்தையினுடைய அன்பை உணர்ந்து கொள்ளவில்லை.
எப்போது அவனுக்கு பன்றிக்கு கொடுக்கக்கூடிய உணவு கூட கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு உணர்வு அவனுக்குள் தோன்றுகிறதோ அப்போதுதான் தந்தையினுடைய வார்த்தைகள் அவனுக்கு தோன்றுகிறது. தந்தை சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் அவன் உணர்ந்து கொள்கிறான். என்னுடைய தந்தை எப்படி வேலையாட்களை பாதுகாப்பாக அரவணைக்கக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய வார்த்தை இன்று நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். இளைய மகனுக்கு அவன் கடவுளுடைய வார்த்தையை, தந்தையினுடைய வார்த்தையை, தன்னுடைய செயல்பாடை உணரக்கூடியவனாக இருந்தான். அதனால் தான் மீண்டும் வரக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் மூத்த மகன் இந்த வெளிப்புற தோற்றத்தை அவன் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். தந்தையினுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கவில்லை. அதனால் தான் வீட்டிற்குள் வர முடியவில்லை. அவன் வெளியவே நிற்கக்கூடியவனாக இருக்கிறான். இதுதான் இந்த பரிசேயர்களோடும் சதுசேயர்களோடும் இந்த மறைநூல் அறிஞர்களோடும் இந்த மூத்த மகனை பல இறையலாளர்கள் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் நான் கடவுளோடு இருக்கிறேன், அல்லது கடவுளை அன்பு செய்கிறேன், அல்லது கடவுளுக்காக தான் அனைத்தையும் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் கடவுளுடைய இல்லத்திற்குள் வர முடியாதவர்கள். காரணம், இவர்கள் விதிகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள். They obey to the laws, not to the heart of Jesus, not to the word of Jesus. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவிமடுப்பதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளவில்லை. அதுதான் இந்த மூத்த மகன் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இளைய மகன் கடவுளிடத்திலே மீண்டு வரக்கூடியவனாக, உண்மையான கீழ்ப்படிதல் என்பது அவன் கட்டாயத்தின் பேரில் அல்ல, மாறாக கடவுளுடைய இதயத்திற்கு, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்பது என்பதை அவன் உணரக்கூடியவனாக இருக்கிறான். மூன்றாவதாக, எப்படி நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிபடுகிற போது அது பல நேரங்களிலே கடினமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் மீண்டும் திரும்பி வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் கடினமாக பல நேரங்களிலே மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதை நாம் இறைவனுடைய துணையோடு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் செயலை பற்றியது மட்டுமல்ல, மாறாக இதயத்தின் மாற்றத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் புனித அகஸ்தினார் தன்னுடைய நூலிலே த ஜேர்னி பேக் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். திரும்பி செல்லும் பயணம் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறார். தனது இளம் வயதில் கடவுளிடமிருந்து மிக தொலைவில் செல்லக்கூடிய ஒரு மனிதராக, இன்பத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி, மகிழ்ச்சியை நோக்கி அவர் கடவுளிடமிருந்து பிரிந்து சென்ற பிறகுதான் இந்த இன்பமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் தன்னுடைய வாழ்விலே எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. தன்னுடைய தாயினுடைய ஜெபத்தின் வழியாக, மோனிகாவினுடைய ஜெபத்தின் வழியாக, புனித அம்ப்ரோசினுடைய மறையுரையின் வழியாக அவர் கடவுளிடம் மீண்டும் வருகிற போது அவர் சொல்கிற வார்த்தை, நான் கடவுளை மிகவும் நேசிக்கிறேன், நான் கடவுளை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்லி கடவுளிடத்திலே நெருங்கி வரக்கூடியவராக, தன்னை தொலைத்த இடத்திலிருந்து, அதாவது இன்பத்தில், வெற்றியில், மகிழ்ச்சியில்தான் எல்லா விதமான மகிழ்ச்சியும் இருக்கிறது, நிறைவும் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டு, அங்கு இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டு கடவுளிடம் நெருங்கி வரக்கூடியவராக, நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேன், கடவுளோடு தொலைவில் இருந்தபோது நான் உண்மையான மகிழ்ச்சியை கண்டு கொள்ளவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அதை புனித அகஸ்தினாருடைய நூலிலே த கன்ஃபெஷன்ஸ் என்கின்ற நூலிலே அழகாக சொல்கிறார். பாவத்திலிருந்து வெளிவருவது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருந்தது. காரணம், கடவுளோடு என்னை இன்னும் ஐக்கியப்படுத்தி கொள்வதற்கு நான் என்னை தாழ்த்தி கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை எனக்குள் வருவதே மிகவும் கடினமாக இருந்தது என்று சொல்கிறார். கடவுள் யார் என்பதை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். இரக்கமுள்ளவராக, உண்மை உள்ளவராக. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை லூக்கா நற்செய்தி அழகாக விவரிக்கிறது. ஓடி வந்து அரவணைக்கக்கூடிய ஒரு தந்தையாக, நாம் பாவம் செய்கின்ற போதும், உண்மை தன்மை இல்லாமல் வாழ்கிற போதும் கூட, நாம் மனம் மாறுகிற போது தந்தை நம்மை அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் என்று சுட்டி காட்டுகிறார். பலவீனமாக இருக்கிற போது கூட உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும், கவனிக்கப்படாத போது கூட நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும், கடினமாக இருக்கும்போது கூட கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் என்ற வாசகங்கள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. புனிதம் என்பது ஒரு விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய ஒரு காரியம். விடாமுயற்சியோடு நாம் புனிதத்தை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புனித சிலுவை யோவான் அழகாக சொல்வார், புனிதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் கடினப்பட்டு துன்பத்தோடு நாம் அந்த புனிதத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு
ஒரு செடியை ஒவ்வொருவருக்கும் ஒரு செடியை கொடுத்து பராமரிக்க கொடுக்கிறார். சில செடிகள் வேகமாக வளர்கின்றன. சில மாணவர்கள் அந்த செடிகள் வேகமாக வளர்வதைக் கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சில செடிகள் மெதுவாக வளர்கின்றன. ஒரு சில செடிகள் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே வளராத அந்த செடியை வைத்து கொண்டு ஒரு மாணவன் வளரும் வளரும் என்று சொல்லி தண்ணி ஊற்றி கொண்டே இருக்கிறான். அந்த மாணவனிடத்தில் அந்த ஆசிரியர் சென்று கேட்டபோது அந்த மாணவன் சொன்னான், நான் வெற்றி பெறுவதற்காக அல்லது இந்த செடி வளர வேண்டும் என்பதற்காக மட்டும் தண்ணி ஊற்றவில்லை, மாறாக உண்மை தன்மையோடு நான் வாழ வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி செய்கிறேன். இன்று பல நேரங்களிலே நாம் புனிதத்தை பல நேரங்களில் வேகமாக வளர்க்க வேண்டும் அல்லது மெதுவாக வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பல நேரங்களில் நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் முயற்சியோடு வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். புனிதத்தில் வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இளைய மகனைப் போல கடவுளிடத்தில் மீண்டும் வருகிற போது அந்த முயற்சியை நாம் தொடர்ந்து செய்கிற போது, சிறிய காரியங்களில் உண்மை உள்ளவர்களாக நாம் விடாமுயற்சியோடு வாழ்கிற போது புனிதத்தை நாம் அரவணைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். புனிதத்தை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென். தந்தேன் எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்குவே. உள்ளம் தந்தேன் உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்குவே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோ. அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேர் அன்பினால் நம்பிக்கையாளர்கள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவினை மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்தருளினீர். ஆதலால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் நாங்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்தருளினீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி
முடிவின்றி அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்த விலையனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள்ள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துறலும் திறத்தும் நம்மை காத்து. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருளடையாளத்தின் ஆற்றலுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தாருமையே பரமன் பாவ நிழலே அணுகா. தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே தனதோரமல தலமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. தந்தை
மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.